ஹாய், வெல்கம் டு ஷோத்தோஸ் கிச்சன். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரைஸ் சேமியா வச்சு எப்படி ரொம்பவே டேஸ்டா கிச்சடி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு சிம்பிளா நாட்டு சக்கரை இல்ல அப்படின்னா பொடி வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். எப்படி குவிக்கா செய்யறது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸ் சேமியாவை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி லைட்டா கொதி வந்தக்கப்புறம் அணில்ல இருந்து ரைஸ் சேமியா வாங்கியிருந்தேன். அது அப்படியே அந்த பேக்ல இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கரெக்டா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும். சூப்பரா நல்லா வெந்து வந்துடும். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இப்போ 2 மினிட்ஸ் கழிச்சு எல்லாமே சூப்பரா வெந்து வந்துருச்சு. இந்த மிச்சம் இருக்கிற தண்ணியை நம்ம வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரா இப்போ நல்லா பொல பொலன்னு ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் இதை நம்ம கிச்சடி மாதிரி செய்யலாம். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் லைட்டா ஹீட் ஆனக்கப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டா பொரிஞ்சிட்டு இருக்கும் போதே 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1 கொத்தளவு கருவேப்பிலை இலை, உங்களோட காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய நடுவுல கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்தக்கப்புறம் நம்ம இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸா 1 கப் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு அளவு ஆயிலே நல்லா கோட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். காய் வேக வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது சரியா இருக்கும். நல்லா உப்மா கன்சிஸ்டன்சி வந்துடும். அப்ப சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு சேமியா நல்லா உதிரி உதிரியா வேணும் அப்படின்னா இந்த இடத்துல காய்க்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது ரொம்பவே சூப்பரா இருக்கும். நல்லா உதிரி உதிரியா வரும். நான் இன்னைக்கு உப்மா ஸ்டைல்ல செய்ய போறேன். அதனாலதான் 2 கப் அளவு மெஷர்மெண்ட்ல தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு சால்ட், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய் எல்லாமே நல்லா வெந்து இந்த அளவு நல்லா கொதிச்சிட்டு இருக்கும் போது நம்ம ரைஸ் சேமியா வேக வச்சிருக்கோம். அதை நம்ம அப்படியே இதுல ஆட் பண்ணி நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ்லயே இங்க இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிரும். மூடி போட்டு குக் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. 5 மினிட்ஸ் சூப்பரா ரெடி ஆயிரும். 5 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுனக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நம்ம சர்விங் பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரா நம்மளோட ரைஸ் சேமியா வச்சு உப்மா ரெடி ஆயிடுச்சு. எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து பண்ணியிருக்கறனால ரொம்பவே சூப்பரா நல்லா டேஸ்டா இருந்துச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷா நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி பொடி இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டாலே போதும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்களோட லேசி டேல இந்த மாதிரி ரொம்பவே சிம்பிளா செய்யுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷ்ருத்திஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் guys, wish you all.